நேற்று வாசித்த வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதற்கு இந்த வசனம் அடையாளம். ஆமென். மனுஷன் விசாரிக்க மாட்டாங்க. அது நல்ல காலத்தில் விசாரிப்பாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு விசாரிப்பாங்க. சந்தோஷமான நேரங்களில் விசாரிக்கிறதுக்கு 1000 பேர் வருவாங்க. ஆனால் கஷ்ட காலங்களில் நம்மை விசாரிக்கவோ, நமக்காக பரிந்து பேசவோ, நம்மை சந்திக்கவோ இன்றைக்கி நிறைய பேருக்கு விருப்பம் கிடையாது. அதுலேயும் ஒருத்தர் வந்து சந்திக்கிறாங்கன்னா அதுலேயும் அவங்களுக்கு ஏதாகிலும் ஒரு நன்மை இருக்கும், அதனால தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தணிந்து போன ஒரு உலகத்தில் கடைசி நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன சங்கீதம் 17:3 நம்முடைய ஆண்டவர் ராக்காலங்களில் விசாரிக்கிறவர். அதனால்தான் ராத்திரி நாளெல்லாம் தூங்கிட்டு கிடக்கக்கூடாது, வாரத்துக்கு ஒரு முறையாவது இரவில் கூடி ஜெபிக்கணும்னு தான் ஆண்டவர் இந்த ஜெப ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்து ஒரு கூட்ட மக்களை ஜெபிக்க வைத்து கொண்டே வருகிறார். சரி, இப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர், அது எப்போதும் அவர் செய்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் நாமும் சில விஷயத்தில் ஆண்டவரிடத்தில் விசாரணை பண்ணணும், கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும். மனுஷனிடத்தில் விசாரிக்கிறது வேறு, மனுஷனிடத்தில் போய் சொல்லி கவுன்சிலிங் கேட்கறது வேறு. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருந்தாலும் ஆண்டவரும் அவரிடத்தில் வந்து நம்முடைய காரியங்களை விசாரிக்கிறோமான்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். நேற்று நான் பிரசங்கித்தேன், இன்றைக்கும் சொல்கிறேன். ஜெபம் பண்ண பழகியிருக்கிறோம், அது வேற. விசாரிக்க பழகலை. ஜெபம் என்பது வேறு, விசாரணை என்பது வேறு. ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரேயர்? ஜெபம்னா நம்முடைய வேண்டுதல்களை, நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துறது. அதுதானே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனம் இல்லையா? 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 அழகாய் சொல்லியிருக்கு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. தட் இஸ் ப்ரேயர். ஜெபம். விசுவாசிகள் நம்ம வளரணும், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டால் நாம் வளரணும். நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வரணும். அப்போ ஜெபிக்க வேண்டியதுக்கு நம்ம ஜெபிக்கணும், சில காரியத்துக்கு விசாரிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். பைபிளில் ஆண்டவரிடத்தில் விசாரித்த சில தேவ மனிதர்களை நான் பைபிளில் படித்தேன். ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறாங்க. நேற்று நான் பேசினது உங்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதியாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் எடுத்து காண்பித்தேன். 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ரெபேக்காள் வயிற்றுக்குள் இருக்கிற இரட்டை பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்த போது அவள் போய் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறாள். ஆண்டவரை, இப்படி வயிற்றுக்குள்ளேயே ஒன்றோடு ஒன்று மோதிட்டு கிடக்க. ஆதியாகமம் 25:22 நேற்று நான் பேசினேன். மோதி கொண்டு இருக்கிறதப்பா, அப்போது வயிற்றுக்குள்ளே இப்படின்னா வெளியே வந்தால் இவன் என்ன பாடுபடுத்துவானுங்களோ என்று விசாரித்தாள். பிள்ளைக்காக வேண்டுதல் செய்தவர் அவருடைய கணவனாகிய ஈசாக்கு. அது 21ஆம் வசனம். ஆமாம், பிள்ளை தாங்க தாங்க தாங்க, குழந்தையை தாங்கன்னு கேட்டது ஈசாக்கு. ஆனால் வயிற்றுக்குள் கர்த்தர் பிள்ளைகளை உருவாக்கின பிறகு அந்த பிள்ளைகளுக்காக ரெபேக்காள் விசாரிக்கிற ஒரு விசேஷத்த கிரேஸ், கிருபை இருந்தது. இன்றைக்கி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளை குறித்து விசாரிக்கணும், குடும்பத்தை குறித்து விசாரிக்கணும், ஆண்டவரத்தில் விசாரிக்கணும். இன்வெஸ்டிகேஷன் வேறு, என்கொயரி வேறு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, மனுஷர்களை என்கொயரி பண்ணுவாங்க, அது வேறு. ஆண்டவரிடத்தில் நம்ம விசாரிக்காமல் நிறைய காரியங்களை தப்பு பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும்.
சரி, இன்றைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய இன்னொரு வசனம் 2 சாமுவேலின் புத்தகம் வேதத்தை திருப்பி 2ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை பாருங்கள். 2 சாமுவேல். நல்ல வசனத்தை எழுதுங்க. அதை நீங்கள் எழுதுனதை படிக்கணும், அப்போ தான் ரொம்ப முக்கியம். முதல் வசனம் வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, முதல் வசனம், பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர் போ என்றார். எவ்விடத்துக்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். நல்ல கவனிங்க, ஒரு வசனத்துல எவ்வளவு கான்வர்சேஷன் இருக்கு பாருங்க. யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரிக்கிறார். தாவீதினுடைய ஸ்பெஷாலிட்டியை ஆண்டவரிடத்துல விசாரிக்கிற ஒரு மனுஷன். இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபிக்கிறவங்கன்னு பெயர் எடுத்திருக்கிறோம், பைபிள் படிக்கிறவங்கன்னு பெயர் எடுத்திருக்கிறோம், இல்லை காணிக்கை கொடுக்குறவங்கன்னு பெயர் எடுத்திருக்கிறோம், நல்ல விசுவாசம் உள்ளவங்கன்னு பெயர் எடுத்திருக்கிறோம். விசாரிக்கிறவன் பெயர் எடுத்திருக்கிறோமா? இன்றைக்கி நீ விசாரிக்கணுங்கிற போதனை இருக்கா? இல்லை. நான் ஒரு போதிக்கிற போதகனாக இருந்தால் எல்லா காரியத்தையும் நான் போதித்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். தாவீது தன் காரியத்துக்காக போய் விசாரிக்கிறான். அவன் தன் காரியத்துக்காக தேவனிடத்தில் விசாரிக்கணும். முழுமையாக ஊழியர்களையே சார்ந்திருந்துடக்கூடாது. யார் ஊழியர்களை சார்ந்திருக்கணும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் அறியாத மக்கள் புதுசாக வராங்களே, அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும், எப்படி பைபிள் படிக்கணும், எப்படி தேவனை தேடணும் தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி அவங்கள கர்த்தருக்குள்ளே நடத்தணும். காலகாலமாக பைபிளை படித்து காலகாலமாக ஆலயத்துக்கு போகிற கிறிஸ்தவர்கள், நீங்கள் தனியாக போய் ஆண்டவரத்தில் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இங்கே போகலாமா, போகக்கூடாதா, இந்த பொருளை வாங்கலாமா, வாங்கக்கூடாதா அப்படின்னு ஆண்டவரிடத்தில் ஜோசியம் கேட்கக்கூடாது, விசாரிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே தெளிவாய் இந்த வசனத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறாரு. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றில் போய் இருக்கலாமா. அந்த சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? அந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? சவுலும் அவன் குடும்பமும் அழிந்து போன ஒரு நிலைமை. பெலிஸ்தியர் சவுலையும் அவனுடைய யோனத்தானையும் கொன்னுட்டாங்க. எல்லாம் வேதனையான ஒரு சூழ்நிலை. அப்போ தாவீது, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும், நான் எங்கே போய் இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரை பார்க்கவே முடியாது. பொதுவாக சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக ஒருவன் துக்கத்தில் மூழ்கி இருக்கும்போது ஜெபிங்க 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 ஜெபிங்க. ஆமாம், நான் அதை ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். நம்ம துக்கத்தில் மூழ்கி இருக்கும்போது நீங்கள் இன்னும் நல்லா பைபிள் படிக்கணும், நீங்கள் இன்னும் நல்லா ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நிறையா பேர் இருக்காங்களே தவிர, அந்த துக்கத்தில் நீங்கள் தைரியமாக இருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் குறைவு. அப்போது ஒரு பக்கம் சவுலும் அவனுடைய குடும்பமும் அழிந்து போய், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா சவுலெல்லாம் இறந்து போனார், அவனுடைய மகனும் கொல்லப்பட்டுட்டாங்கன்ற தகவல் வந்தபோது தாவீது புலம்பல் பாடுவார். நீங்கள் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம், இஸ்ரவேலின் அலங்காரம் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள். அடுத்த வசனம், பெலிஸ்தியரின் குமாரத்திகள் சந்தோஷப்படாதபடிக்கும், விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாதபடிக்கும், அதை காத் பட்டணத்தில் அறிவியாமலும் அஸ்கலோனின் வீதிகளில் பிரஸ்தாபப்படுத்தாமலும் இருங்கள். அடுத்த வசனம், கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும், காணிக்கைக்கு ஏற்ற
பலன் தரும் வயல்கள், காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. இராமல் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம், அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. அவமதிக்கப்பட்டது. சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவர் போல, சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டதே. சவுல் ஆக்சுவலி அபிஷேகம் பெற்றவன். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் அபிஷேகம் பெறாதவனுக்கு வந்த ஒரு நிலைமை சவுலுக்கு வந்துட்டே அப்படின்னு புலம்புகிறார். கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமல் இருப்பதாக. இஸ்ரவேல் தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிரம்பின தேசம் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். இன்றைக்கும் நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அழகான மலைகளும் பள்ளத்தாக்கிலும் நிரம்பின ஒரு அழகான ஒரு தேசம். அதுதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம். ஆனால் அப்படி நீங்கள் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பச்சையாக இருக்கும், பசுமையாக இருக்கும். சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற திட்டத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது இஸ்ரவேல் தேசம்தான். எங்கு பார்த்தாலும் விவசாயங்கள், அவ்வளோ செழிப்பான ஒரு தேசம். இதற்கு மத்தியிலே ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை மட்டும் காஞ்சி போய் கிடக்கும். ஸ்க்ரீனில் காட்டுறாங்க பாருங்கள், ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த மலையை பாருங்கள், இந்த மலையை மட்டும் ட்ரையாக இருக்கும். அந்த பின்னால் தெரியுது பாருங்க ஒரு மலை, அது ஒரு ட்ரையாக இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியமானது. அந்த மலையை பாருங்கள் ஸ்க்ரீனில். அப்போது அங்கே எந்த செடியும் முளைக்காது, எந்த புல்லு பூண்டும் கிடையாது. சுற்றி வர மலைகளெல்லாம் செழிப்பாகவும் பள்ளத்தாக்குகளெல்லாம் அவ்வளவு பசுமையாக இருக்கும்போது ஏன் இந்த மலை இப்படி இருக்குன்னு இன்று வரைக்கும் கேள்வி. காரணம் என்ன? அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் தாவீது புலம்புவார். இந்த கில்போவா மலைகளில் தான் சவுலும் அவனுடைய குமாரனும் கொல்லப்பட்டான். அதனால தான் கில்போவா மலைகளே உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக அப்படின்னு அந்த மலையை பார்த்து அவர் அப்படி சொன்னார். அவர் அன்னைக்கு சொன்னாரோ அந்த நாள்லேருந்து எத்தனை ஆண்டு காலம் யோசித்து பாருங்க. கில்போவாவில் அது ஒரு ட்ரை லேண்ட், அது ஒரு வறட்சியான பகுதி. பிரியமானவர்களே, இந்த மாதிரி வேதனையோடு இருக்கும்போது தான் தாவீது ஆண்டவர் இடத்துல விசாரிக்கிறார். அப்பா, சவுலும் அவனுடைய படை வீரர்களாக மாண்டு போயிட்டாங்க. பெலிஸ்தியர் போய் அவனுடைய பொருட்களெல்லாம் கொண்டு போய் தன்னுடைய ஆலயத்தில் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பின்னடைவு வேதனையான ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாம் போய் எங்கே தங்கணும் ஆண்டவரே? இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள பலவிதமான தொய்வுகள், தோல்விகள், தோல்வி மனப்பான்மைகள், வேதனைகள், இழப்புகள், இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி, ஆகினி, ட்ரிபுலேஷன் உங்களை போட்டு வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கலாம். இனி நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியல ஆண்டவரே. வேலையிலும் ஒரு நல்லா இல்லை, வீட்டுக்குள்ளேயும் சுமூகமான சூழ்நிலை இல்லை. எல்லோரும் தான் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லோரும் தான் பைபிளை படிக்கிறோம். ஒருத்தருக்கு ஒரு சரியான ஒரு உறவு இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஆண்டவருக்கு முதலிடம் இல்லை. நாங்கள் ஒரு மாதிரி தொய்ந்து போய் பின்னடைந்து கொண்டு போகிறோம். இந்த உபவாச ஜபத்தில் பிரியமானவர்களே, தாவீது கேட்குறாரு, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்களே, யுத்த ஆயுதமெல்லாம் அழிந்து போயிட்டு என்று பாட்டு பாடிட்டு, ஏன்னா ஒரு சங்கீதக்காரன் பாட்டு பாடி ஜெபம் பண்ணி தான் பழக்கம். ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, சரி நான் எங்கப்பா போகலாம்? யூதாவின் பட்டணங்களில் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். கர்த்தர் சொல்கிறாரு, போ. முதலாம் வசனத்தை தான் பேசிட்டு ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, போ. கேட்டதுக்கு பதில், போகலாமா, யூதேயாவின் பட்டணங்களில் ஒன்றுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டால், பைபிளை படிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ அப்படின்னு சொல்கிறார்.
அதில் அடுத்த கொஸ்டின் ஒரு சப் கொஸ்டின் போல் அவர் கேட்குறாரு, எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரோனுக்கு போ. இதிலிருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறேன். என்ன பாடம்னா, நம்ம என்ன கேட்குறோமோ அதை தான் அவர் பேசுவார். இதிலிருந்து இன்னொரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன். கேட்குறத டீட்டெயிலாக கேட்கணும், சொல்கிறத ஒழுங்காக சொல்லணும். முதல்ல யூதாவின் பட்டணங்களுக்கு போகலாமான்னாரு. ஆண்டவர் அப்போவுமே சொல்லியிருக்கலாம்ல, யூதாவின் பட்டணங்களுக்கு எல்லா பட்டணமும் இருக்குது, நிறையா பட்டணம் இருக்குது, நிறையா பட்டணத்துக்கு போயிடாதப்பா, நீ எபிரோன் பட்டணத்துக்கு போன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி ஆண்டவர் பேசலை. யூதாவின் பட்டணங்களுக்கு போகலாமான்னா ஓகே ப்ரொசீட் போ அப்படின்னு தான் சொல்கிறாரு தவிர இந்த பட்டணத்துக்கு போன்னு ஆண்டவர் சொல்லலை. திரும்ப கேள்வி கேட்குறாரு, ஆண்டவரே நிறைய பட்டணம் இருக்குப்பா, இதில் எந்த பட்டணத்துக்கு நான் போகணும்? அப்போ தான் ஆண்டவர் பேசுகிறாரு, எபிரோனுக்கு போ. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எவ்வளோ அழகான ஒரு பாடத்தை படிக்கிறோம், எவ்வளோ பாடம் படிக்கிறோம். ஆமேன். ஆண்டவர் ஒருவேளை உங்களை சென்னைக்கு போ அப்படின்னா, சென்னை பறந்திருந்த ஒரு பெரிய பட்டணம், அதில் ஆவடிக்கு போகிறதா, அம்பத்தூர் போகிறதா, தண்டையார்பேட்டை போகிறதா, பள்ளிக்கரனுக்கு போகிறதா, ஏன்னா எங்கே போகிறது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். 3 மாப்பிள்ளைங்க வந்திருக்குது, எந்த மாப்பிள்ளையை பார்க்குறது, எவனை பார்க்குறது? அவன் உயரத்தை பார்க்காத, அவனுடைய நிறத்தை பார்க்காத, அவன் சம்பளத்தை பார்க்காத, அவன் குடும்பத்தின் பின்னணியை பாரு, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். தாவீதை பார்த்து சொல்கிறாரு, தாவீது 2 கொஸ்டின். முதல்ல போகலாமா, ஆண்டவர் சொல்கிற போ. 2வது கொஸ்டின், நீ எங்கே நாம் போன ஆண்டவரே? எபிரோனுக்கு போ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் எபிரோனுக்கு போ? எபிரோன் என்ற வார்த்தைக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இருக்குது. எபிரோன் என்றால் ஃபெலோஷிப் அல்லது ஐக்கியம். கையை வைத்து அல்லேலூயா சொல்லிருங்க. எபிரோன் என்றால் என்னது? ஐக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் எபிரோனின் ஐக்கியம், நமக்கு ஃபெலோஷிப் வேணும். நிறைய விசுவாசிகள் தப்பு பண்ணுறது எந்த விஷயம், நிறையா சரியான ஐக்கியம் கிடையாது. சில பேர் தவறான ஐக்கியத்தில் போய் சிக்கி கொள்கிறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமான அப்படி போவாங்க வருவாங்க, அவ்வளோதான். ஆமாம், நிறைய. நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க? சென்னையை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட சபையை சொல்லுவாங்க. அப்போ அப்படியா, சரி, அந்த பாஸ்டருக்கு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. நாங்கள் அது ஒரு பெரிய சபை, நாங்கள் ஒரு மூலையில் உட்காந்துட்டு வந்துடுவோம். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். ஆமாம், அரசு அதிகாரிகள் உங்களுக்கு தெரியாதுன்னுவாங்களா? ரேஷன் கார்டில் பேர் இருக்கா பாருங்க. இருக்கு. ஆதார் கார்டு இருக்கா? ஓகே, நம்மால் தான், நம்ம இந்தியர் தான். 2 அடையாளம், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு. இல்லை, எவ்வளோ இருக்குது அடையாளம்? அந்த சர்ச்சில் இருக்குது, உனக்கு என்ன அடையாளம்? ஏதோ போகிறோம் வரோம் உட்காந்துட்டு ஆளை போல் போனோம், ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு கோயிலில் போய் ஒரு மூலையில் உட்காந்துட்டு வர மாதிரி சிலர் பட்டும் படாமல் வாழ்கிறதுனால தான் சரியான ஐக்கியம் கிடையாது. இன்றைக்கி குடும்பத்துக்குள்ளே பாருங்கள், கணவன் மனைவிலாம் ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியல. எல்லாருமே ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன விட்டு பேசிக்கிட மாட்டாங்க. இங்கே போகிறேன், அங்கே வரேன், இதை செய்ய போகிறேன் அப்படின்னு புருஷன் மனைவி சொல்ல மாட்டாங்க, மனைவி புருஷன் சொல்ல மாட்டாங்க. 2 பேரும் அல்லேலூயா ஆமைன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு புரியல நமக்கு. ஐக்கியம் இல்லாத குடும்பம். ஐக்கியம் பிள்ளைகள்கிட்ட பெற்றோர் சொல்கிறது கிடையாது, பிள்ளைகளும் பெற்றோர்கிட்ட சொல்கிறது கிடையாது, அவங்க பாட்டுக்கு தெரிகிறது. அப்போ பைபிள் அதுக்கெல்லாம் எவிடன்ஸ் கிடையாது. அப்படி ஐக்கியம் இல்லாத இடத்துல தான் பிசாசு நுழைவான். ஐக்கியம் இல்லாத இடத்துல தந்திரமாக சில வேறு ஆவிகள் நுழையும். ஆமாம், அப்படி 4-5 பேர் வீட்டில் உட்காந்து பேசினாதான் ஒரு சரியான முடிவுக்கு வரும். ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் என்ன ஒரு பியூட்டின்னா, யாருக்கு பணம் பலன் இருக்குதோ அவங்க முடிவு தான் செல்லுபடி ஆகும். அதுதான் பயங்கரமான ஆவி இன்னைக்கு. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால தாவீதை கர்த்தர் நமக்கு முன்வைத்து ஜெபிக்க வைக்கிறார். இப்போ பாருங்கள், எபிரோனுக்கு போனதுனால அவனுக்கு அங்கே என்ன நடந்தது வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே.
நான்காம் வசனம். அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எபிரோனின் சிற்றூர்களிலே குடியேறினார்கள். அடுத்த வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, யூதாவின் வம்சத்தாரின் மேல் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயா தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது அது வேற சப்ஜெக்ட் அது. ஆனா எபிரோனுக்கு வந்ததுனால தாவீதுக்கு நடந்தது என்ன? அபிஷேகம் பெற்றான். ஆமென். என்ன அபிஷேகம் பெற்றான்? யூதா கோத்திரத்துக்கு தலைவனாக்கினார் கர்த்தர். நல்ல வசனங்களை படிக்கணும். ஆமாம், ஆண்டவர் நீ வேற எங்கேயும் போகாதப்பா, நீ எபிரோனுக்கு போ, அங்கே யூத மக்கள் இருப்பாங்க, அவங்க உன்னை அபிஷேகம் பண்ணுவாங்க, நான் உன்னை ராஜாவாக்க போகிறேன், இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் டீட்டெயிலாக கர்த்தர் பேசினாரா? பேசலை. ஆமாம், 5 வருஷத்துக்கு பின்னால் நடக்கிறது ஆண்டவர் பேச மாட்டார், சொல்ல மாட்டார். ஆனால் இன்னைக்கு நடக்க வேண்டியதை நம்ம ஒழுங்காக நடந்தால் 5 வருஷத்துக்கு பிறகு நடக்கிறது தடைப்படாது. இதுதான் நல்ல சத்தியம். இந்த மாதிரி சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். பாருங்கள், எந்த பட்டணத்துக்கு போகணும்? எபிரோனுக்கு யூதாவுக்கு போன்னு சொன்னார், அவ்வளோதான். அப்புறம் எபிரோனுக்கு போன்னு சொன்னார். அவனை ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ் படிஞ்சு பிளைண்டாக போகிறாரு. அவருக்கு அங்கே போனால் அவனுக்கு அபிஷேகம் கிடைக்கும், உன்னை ராஜா வாக்குவாங்க, அவனுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், அப்படி இப்படிங்கிற ஆண்டவர் ஒன்றுமே பேசலை. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் பேசலைன்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆண்டவர் உனக்கு பெரிய இடத்தை தருவேன்னு சொன்னார் சொல்லி 3 சென்ட் கூட வாங்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சில ஆட்கள். புருஷன் சொல்லுவார், நம்ம கையில் இருக்கிற அளவுக்கு ஒரு 3 சென்ட் லேண்டை வாங்கிக்கிடுவோம். அப்புறம் இல்லை நம்ம ஆண்டவர் பெரியவர் இல்லை, நம்ம ஆண்டவர் பயங்கரமானவர். அண்ணாநகரில் எனக்கு அண்ணாநகர் டவர் இருக்குல்ல, அதே தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் சரி ஆட்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எமோஷனல் ஸ்பிரிட்டு, சரியான ஆவி இல்லாதவங்க. அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பாருங்கள், எபிரோனுக்கு போனதுனால சரியான தெய்வீக ஐக்கியத்தை கர்த்தர் தந்தார். எபிரோனுக்கு போனதுனால யூதா மனுஷர் தாவீதை அழைத்து யூதாவின் அந்த கோத்திரத்துக்கே அவனை தலைவனாக்கி கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார், ராஜாவாக்கிட்டார். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். எல்லாரும் எழும்பி நிற்போமா? இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட பாடம், தேவனிடத்தில் விசாரித்தால் நம்மை ராஜாவாக கர்த்தர் மாற்றுவார். ஆமென். வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்தில் நம்மை ராஜாக்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் இரத்தத்தால், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நம்மை உயர்ந்த நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். விசுவாசிங்க. தொய்ந்து போன இருதயத்தோடு, பலவீனமான நோய் இருதயத்தோடு, கஷ்டத்தோடு, மனைவியினுடைய வேதனையான சூழ்நிலையில், படுக்கையில் அல்லது ஆஸ்பத்திரியில் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் உங்கள் தேவைகளுக்காக. அதற்கு முன்பாக தேவனிடத்தில் விசாரிக்க பழகுவோம். எல்லாரும் கையை உயர்த்தி, தேவனிடத்தில் விசாரிக்க பழகுவேன். தேவனே, ஒவ்வொரு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, அவங்க சந்தோஷப்பட்டுட்டாங்க, அவங்க சொன்னாங்கன்னா நல்லா தான் இருக்கும், ஓகே. ஆனால் நான் உம்மிடத்தில் விசாரிக்கணுமே, நான் உம்மிடத்தில் விசாரிக்கணுமே. அப்பா, உம்மிடத்தில் விசாரிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். ஆமாண்டவரே, தாவீது சவுல், ஆண்டவரே, நாளெல்லாம் பகையாக இருந்த சவுலுக்காக புலம்பல் பாடினானப்பா. ஆனால் ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் எங்கே போகிறதுன்னு அவன் கேட்டபோது, ஆண்டவரே, நீர் நடத்தினீர் அல்லவா, எபிரோனுக்கு கொண்டு போனீர். எபிரோனில் ஒரு உயர்வு இருந்ததப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ளும் நல்ல ஒரு ஐக்கியம் தாரும். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டாங்களோ அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை தாருங்க. தவறான ஐக்கியத்தில் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை வெளியே கொண்டாங்க. தவறான உறவில் மாட்டியிருக்கிற குடும்பங்களை வெளியே கொண்டாங்க. தவறான உபதேச கோளாறுகளில் மாட்டியிருக்கிற ஜெனரேஷனை வெளியே கொண்டாங்க. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய கரம் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து அமர்வதாக.
இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் தகப்பனே, இப்போ நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம், இப்போ நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்க போகிறீர் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் இனிமே உம்மிடத்தில் விசாரணை செய்வோம், உம்மிடத்தில் விசாரிப்போம் என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படி ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ கர்த்தர் எனக்கு சில ஒரு 11 பாயிண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நான் என்னுடைய அலுவலகத்தில் அந்த ஆஃபீஸில் உட்கார்ந்து என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் ஏசப்பா என்று கேட்டபோது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒன்று மன அழுத்தம், மனதில் அழுத்தம். வெளியே தெரியாது. வீட்டுக்குள்ளே வருவாங்க போவாங்க, வேலைக்கு போவாங்க வருவாங்க போவாங்க, ஆனால் வெளியே சொல்லாமல் மனதில் வைத்து புழுங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம், புருஷங்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, மனைவிக்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க. மனதின் போராட்டமே தவிர வேறு ஒன்றுமில்லை என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனதில் போராடுகிற, சிந்தையில் போராடுகிற அழுத்தம், அது வியாதியிலையோ ஆண்டவரை இருதய பலவீனத்தையோ, ஆண்டவர் உயர் இரத்த அழுத்தத்தையோ, ஆண்டவரே சர்க்கரை வியாதியையோ கொண்டு வருகிறதப்பா. மூளைக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்படுகிறதப்பா. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மன அழுத்தத்தில் சிக்கி வெளியே வர முடியாதபடி அறை வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அடுத்தது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வராத கூட்டம் ஒன்று இருக்குது. இந்த மன அழுத்தத்தினால அடிக்கடி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த மன அழுத்தத்தினால ஆண்டவரே வீட்டுக்குள்ளே எல்லாரோட சகஜமாக பேசாமல் ஒரு மாதிரி இரிட்டேஷனை உண்டாக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க இருதயத்தில் இருக்கிற காயங்களை நீர் ஒருத்தர் தான் ஆண்டவரை ஆற்ற முடியும். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி முதல் முதியவர்கள் வரைக்கும் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவார்களாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காய் தோத்திரம். 2வது வியாதி. இந்த வியாதி இன்னைக்கு பயங்கரமான சவால். பணக்காரங்களுக்கும் வியாதி வருது, ஏழைகளுக்கும் வியாதி வருது. பணம் இருக்கிறதுனால வியாதியை போக்க முடியல. எவ்வளவோ கோடியாக கொட்டினாலும் கர்த்தருடைய பிள்ளைய தேவன் தான் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். ஆமென். இன்றைக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற இந்த தைராய்டு அல்லது ஆண்டவரே பிளட் சுகர் அல்லது பிளட் பிரஷர் அல்லது மூட்டு சம்பந்தமான, இருதய சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான, மூளை சம்பந்தமான, ஆண்டவரே எலும்பு சம்பந்தமான, நரம்பு சம்பந்தமான, இரத்த சம்பந்தமான, ஆண்டவரே எல்லா விதமான பலவீனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும், கர்த்தர் உதவி செய்யும். அப்பா, சிறு வயதிலேயே கேன்சர், சிறு வயதிலேயே மூளையில் கட்டி. நேற்று கூட இந்த டேவிட் டிகாஸ்டருக்காக ஜெபம் பண்ணோம். அவங்க மகளுடைய மூளையில் நேற்று நடந்த அறுவை சிகிச்சைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே சரியான ரிசல்ட் வரட்டும். ஆண்டவரே, போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். தள்ளாடுகிற வயதில், தடுமாறுக வயதில், முதிர் வயதில் கண்கள் இருளடைந்து போன குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஹை பிரஷர்ல ஆண்டவரே சின்ன வயசுலேயே கண்கள் குருடாகிறதப்பா, ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் வயிற்றில் கட்டி, ஆண்டவரே ஆண்டவரே நெஞ்சில் கட்டி, தலையில் கட்டி, ஆண்டவரே எலும்புகளில் கட்டிகள். இப்படிப்பட்ட கட்டிகள், கொழுப்பு கட்டியோ அல்லது வேற கேன்சர் கட்டியோ அல்லது டிபி கட்டியோ எதுவானாலும் சுகத்தை தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, சமீப காலமாய் ஆண்டவரே மூளையில் இரத்த கசிவு ஏற்படுகிறதாக நிறைய ஜெப குறிப்பு வருதுப்பா. எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. மூளையில் இரத்த கசிவு, இரத்த நாளங்கள் வெடிக்கிறது. காரணம் ஸ்ட்ரெஸ்னால, போராட்டங்கள், கவலைகள், வேதனைகள், இழப்புகள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. பலப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, குடியின் ஆவியினால் பாதிக்கப்பட்ட குடிகாரர்களை ரட்சியும். சொல்லுங்க, குடிகாரர்களை ரட்சியும். குடிகார பெண்களை ரட்சியும். அந்த அடிக்ஷன்ல இருந்து, அந்த குடி ஒரு நோய் என்று சொல்றாங்களப்பா, அந்த நோயின் பிடியிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் குடியினால பாதிக்கப்பட்ட உடைந்து போன குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குடியினால லிவர்ல ஆண்டவரே நரம்பு மண்டலங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களே, இயேசுவின் நாமத்தினால போராடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, வாலிப தம்பிமார்கள் சின்ன வயசுல 7வது 8வது வகுப்பு படிக்கும் போதே கஞ்சாவுக்கு அடிமையான வாலிப பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பொல்லாத கஞ்சா, பொல்லாத அபின், பொல்லாத போதை வஸ்துக்களை தமிழ்நாட்டிலிருந்து துரத்தி விடுவீராக. தமிழ்நாட்டிலிருந்து துரத்தி விடுங்கப்பா. கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, கள்ளத்தனமாய் வியாபாரம் பண்ணுகிற இடங்களிலே உளவுத்துறைக்கு கர்த்தர் அடையாளம் காட்டும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மாதிரி ஆண்டவரே கர்த்தாவே, போதை மாத்திரைகளுக்கு அடிமையான பிள்ளைகளை விடுதலையாக்குவீராக, விடுதலையாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைங்க, இந்த மாப்பிள்ளையை திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, இந்த பிள்ளைய எங்க வீட்டுக்கு மருமகளாக எடுக்கலாமா வேண்டாமா என்று யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு சரியான வழியை காட்ட போறீங்க. எலியேசரின் தேவன் எங்கள் தேவன். எலியேசரை போல நிற்கிறோம். எலியேசர் ரெபேக்காளை கண்டுபிடித்தது போல உம்முடைய பிள்ளைகள் கண்டுபிடிப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்ப சண்டை, குடும்ப தகராறு, கணவன் தவறான உறவினால குடும்பம் பிரிந்து பிள்ளைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கமாய் சிதறி கிடக்கிற ஒரு அவல நிலைமை இந்தியாவில் சர்வ சாதாரணமாய் வந்து விட்டதப்பா. அப்பா, ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. இயேசுவே, இந்த விவாகரத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தரும்படி, இயேசுவே, பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும்படி, தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்பத்தக்கதாக என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, அதே போல நிலத்தகராறு, நிலத்துல ஆண்டவரே வர வேண்டிய பணங்கள் வரணும், ஏமாத்திட்டாங்களே ஆண்டவர், பத்திரத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்களே, அடமானம் வச்சிட்டாங்களே ஆண்டவர், தெரியாம சைன் பண்ணிட்டேனே, இதனால வருகிற போராட்டங்கள், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டைகள், சரியாக விற்கப்படாம இருக்கிற காரியங்கள், செட்டில்மெண்ட் ஆகாத பிரச்சனைகள், இயேசுவின் நாமத்தில் ஒழுங்காய் செட்டில்மெண்ட் ஆகும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, காலங்களில ஆண்டவரே, அந்த நிலங்கள்லாம் ஒழுங்காக விற்கப்படணும், வாங்க வேண்டிய நிலங்கள் வாங்கப்படணும், கட்டப்பட வேண்டிய வீடுகள் கட்டப்படணும். தேவன் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னொரு பக்கம் கடன் பாரத்தில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியலையே, வட்டிக்கே எங்கள் சம்பளம் எல்லாம் போகுதே ஆண்டவரே, திடீர்னு வேலை போயிட்டுனா என்ன பண்றது ஆண்டவரே, கடன்ல மூழ்கிட்டோமே. சில பேருக்கு கடன் வாங்கி அந்த கடனை கொடுக்கணுங்கிற எண்ணமே இல்லாம அவங்க பாட்டுக்கு செலவழிச்சிட்டு அலைறாங்களே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பெருமையின் ஆவி ஒளியட்டும், அகந்தையின் ஆவி ஒளியட்டும். அப்பா, அப்பா, கடனை கொடுத்துட்டு நம்ம நல்லா சாப்பிடலாம், அது வரைக்கும் கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்ல. கடனை வச்சுக்கிட்டு உல்லாசமா வாழக்கூடாது, கடனை வச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா செலவு பண்ணக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஆண்டவரே சகோதரிக்கும் கர்த்தர் உணர்த்துவீராகப்பா. அப்பா, அந்த கடன் பாரத்துல அறியாமையினால அல்லது அவசியத்துக்காக தான், வேற வழி இல்லாம கடன் வாங்கிட்டாங்கப்பா, வழி இல்லாம வாங்கிட்டாங்கப்பா. அதை அடைப்பதற்கு ஒரு வழியை திறந்து கொடுங்கப்பா. அப்பா, அடைக்கிறதுக்கு ஒரு வழியை திறந்து கொடுத்துருங்கப்பா. நீயோ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்பா. அப்பா, சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும்படி
இயேசுவின் நாமத்தில் போராடி ஜெபிக்கிறோம். ஆமென். சமீப காலத்தில் வேலை இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைகள் இருக்காங்கப்பா. நல்ல வேலை இல்லை, நல்ல பிடெக் எம்டெக்லாம் படிச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்களப்பா. அந்த மாதிரி ஒரு வேதனையான சூழ்நிலையா இருக்குப்பா. இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைங்க, திருமணமாகாத வாலிப பிள்ளைங்க வேலை நிமித்தம் அப்பா அம்மாவை விட்டுட்டு டெல்லி, மும்பை, கல்கட்டா, சென்னை போன்ற, பெங்களூர் போன்ற பெருநகரங்களுக்கு போய் ஆண்டவரே இந்த பணத்துக்காக, சம்பாத்தியத்துக்காக, அசுத்தமான வாழ்க்கையில் சிக்கிக் கொள்ளுகிற பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். படிக்கிற இடங்களில் இருக்க தவறான தொடர்புகள், ஆமா ஹாஸ்டல்ல தவறான தொடர்புகள், இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற அந்த பிஜி, யூஜி, இந்த பிஹெச்டி போன்ற ஸ்டடீஸ் படிக்கிற இடங்கள்ல, யூனிவர்சிட்டியில இருக்கிற தவறான உறவுகள் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடித்து ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கு பிறகும் தவறான தொடர்பு கொண்டு ஆண்டவரே, ஆண்டவர் மனைவியை கேவலமாய் நடத்துகிற ஒவ்வொரு சகோதரனோடும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இப்படிப்பட்ட குடும்ப சண்டைகள் முடிவுக்கு வரட்டும். அண்ணன் தம்பி சண்டை, சொத்து சண்டை, ஆண்டவரே குடும்ப சண்டை, ஆண்டவரே சின்ன விஷயத்தை பெருசாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பம் பிரிந்து கிடக்காதபடிக்கு குடும்ப உறவுகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். குறிப்பாக எல்லாரும் கைகளை உயர்த்தி, வாலிப பிள்ளைகளுடைய மொபைல் அடிக்ஷன், வாலிப பிள்ளைகளுடைய மொபைல் அடிக்ஷன், தவறான உறவுகள், இந்த மாதிரி இந்த மொபைல் அடிக்ஷன்ல போய் தான் தவறான உறவுகளில் சிக்கி இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மொபைல் போனை தூக்கி எறிவார்களாக. ஷாலாபா ரியாலாரா ஏசப்பா, இப்ப யார் யாரெல்லாம் ஆண்டவரை தன் பிள்ளைகளுக்காக போராடுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால தவறான கேம்ஸ், ஆண்டவரே மொபைல்ல கேம்ஸ் விளையாடி அதனால வருகிற எரிச்சு பயங்கரமான காரியங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர். இந்த மாமியாரா இருக்கணுமே தவிர ஆண்டவரே கர்த்தாவே அதிகாரம் உள்ளவளா இருக்கக்கூடாது. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அதட்டி ஜெபிக்கிற மருமகளை சமாதானத்தோடு நடத்தணும். மருமகளும் மாமியாரிடத்துல சமாதானத்தோடு நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இயேசுவின் நாமத்தினால ஆமா, ஆலயத்துக்கு போய் அந்நிய பாஷை பேசினா போதாது, வீட்டுக்குள்ள பிராக்டிக்கல் கிறிஸ்டியனா இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் வரும்படி ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, இந்த மொபைல் அடிக்ஷனை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீர் எடுத்து போட்டு பூரணமான ஒரு விடுதலை கொடுக்கணும்ப்பா. இந்த உபவாச ஜெபத்துல இப்போ நீங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. உங்க பிரச்சனையை சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. தெரியப்படுத்துங்க. உங்களுக்குரியவர்கள் இழந்து போனாங்களோ, உங்களை விட்டு மரித்து போனாங்களோ, அப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்களோ, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்களா, அல்லது பிள்ளைங்க விட்டுட்டு போயிட்டாங்களா, உலகத்தை விட்டு போயிட்டாங்களா, எனக்கு நிம்மதி இல்லாம இருக்கிறேன்னு சொல்றீங்களா, எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமென். ஆண்டவரே, உபத்திரவப்படுகிறனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவனே, இயேசுவின் நாமத்தினால இந்த குடும்பங்கள் எல்லாம் பலப்படுத்தும்படி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். சோர்ந்து போன மக்கள், ஆவியில சோர்ந்து போயிட்டாங்க, ஆவியில விழுந்து போயிட்டாங்க. பழைய அந்த வைராக்கியம் கிடையாது. ஏதோ தேவைக்காக பைபிள் படிக்கிறது, தேவைக்காக ஆலயத்துக்கு போறது, கடமைக்காக ஆலயத்தை தேடுகிறது. இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். சகோதர சிநேகத்தை கர்த்தர் உண்டாக்கி தாரும். சகோதர சிநேகத்தை உண்டாக்கி தாரும். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டு நடத்தின தேவன் இந்த வருஷத்துல திருமணத்திற்கு வேண்டிய வழிவாசல்களை திறந்து கொடுத்து அற்புதமான சம்பவங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் வீடுகளிலே உண்டாவதாக. ஐயா, அப்பிரோஜனமான ஊழியனப்பா, கடமையை செய்கிறோம். நெருக்கத்திலும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம். மனுஷர்களுக்கும் தேவனுக்கும் நடுவே நாங்கள் பரிந்து பேசி ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் உதவி செய்யும்.
நீர் உதவாவிட்டால் யார் உதவி செய்ய முடியும்? நீர் இறங்காவிட்டால் யார் இறங்க முடியும்? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கி நீரே, உம்முடைய ஜனங்களுக்கு நீர் இறங்க பாராட்டும். உம்முடைய அறியாத மக்களுக்கு இரக்கம் பாராட்டும். சுய நினைவு இன்றி படுத்த படுக்கையில் இருக்கிற சகோதர சகோதரிகளை சந்தியும். ஆமென். இயேசுவின் நாமத்தினால கண்கள் திறக்கப்படட்டும், வாய்கள் பேசப்படட்டும், அடைக்கப்பட்ட காதுகள் திறக்கப்படட்டும், புது பலன் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால அதிசயங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. உடைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துகிறீர். இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம், தேவனிடத்தில் விசாரியுங்கள், உம்மிடத்தில் விசாரிக்க உதவி செய்யுங்க. அவசரப்படாமல் நிதானமாய் ஜெபிக்க உதவி, ஜெபம் பண்ணி விசாரிக்க உதவி செய்யுங்க. பலவீனன் எவனும் தன்னை பலவீனன் என்று சொல்லாமல் பலவான் என்று சொல்வானாக என்ற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன் அப்பா. கர்த்தர் ஒருவரே நடத்தும். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேங்க்யூ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.